வணக்கம். அஇஅதிமுகவின் மூத்த தலைவரும் கோபிச்செட்டிப்பாளையம் எம்எல்ஏவுமான செங்கோட்டையன் அவர்களுக்கும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் தற்பொழுது ஒரு உரசல் ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழலில் சசிகலா அவர்களை செங்கோட்டையன் அவர்கள் அடிக்கடி சந்தித்து பேசியதாக தகவலானது வெளியாகியிருக்கிறது. அணிகள் இணைப்பு தொடர்பாக கடந்த சில நாட்களுக்கு முன்பு சசிகலா அவர்கள் காட்டமான அறிக்கையினை வெளியிட்டிருந்தார். இந்த நிலையில் தற்பொழுது செங்கோட்டையன் அவர்கள் நகர்வுகளுக்கு பின்பு சசிகலா இருப்பதாக சொல்லப்படுகிறது. சசிகலா அவர்களை அடிக்கடி சந்தித்து பேசியதால் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செங்கோட்டையன் மீது வருத்தத்தில் இருப்பதாகவும் இதனால் தான் அவரை சந்திப்பதை தொடர்ந்து மறுத்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் அவர் மேட்டுப்பாளையத்திலிருந்து கோபிச்செட்டிப்பாளையம் செல்லும் பொழுது இந்த பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். ஆனால் ஈரோடு மாவட்ட பொறுப்பாளர் என்ற முறையில் அவர் கோபி எல்லையில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை வரவேற்கவில்லை என்றும் சொல்லப்படுகிறது. இந்த வருத்தத்தினால் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செங்கோட்டையன் மீது கடும் கோபத்தில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. நேற்று அவர் அவருடைய ஆதரவாளர்களை கூட்டி ஆலோசனை நடத்தியிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. இன்னும் 2 தினங்களில் அவர் முக்கியமான ஒரு அறிவிப்பினை வெளியிட இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. நான் தொண்டர்களின் கருத்துக்களை வெளிப்படுத்த இருக்கிறேன், மனம் திறந்து பேசுவேன் என்றும் அவர் தெரிவித்திருந்த நிலையில் என்ன பேச போகிறார், அவருடைய கருத்து எவ்வாறு இருக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு தொண்டர்கள் மட்டும் அல்லாது மற்ற எதிர்கட்சிகளின் சார்பிலும் இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. அதே போன்று சசிகலா அவர்களுடன் அடிக்கடி அவர் என்ன சந்தித்து பேசினார், அவருடைய அறிவுறுத்தலின் பேரில் தான் தற்பொழுது அவர் 5ஆம் தேதி பேச இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இதை அறிந்துதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செங்கோட்டையனை சந்திப்பதை மறுத்துவிட்டதாகவும் சொல்லப்படுகிறது. கடந்த ஒரு 6 மாத காலமாகவே செங்கோட்டையன் மற்றும் எடப்பாடி பழனிசாமிக்கு இடையே இருக்கக்கூடிய இந்த மோதல் போக்கு தற்பொழுது தீவிரமடைந்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. கட்சியின் முக்கிய பொறுப்பாளர், மூத்த பொறுப்பாளர், எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதி, ஆனாலுமே கூட எனக்கு ஒரு முக்கியத்துவத்தை குடிப்பதை எடப்பாடி பழனிசாமி தடுக்கிறார் என்ற ஒரு வருத்தத்தினால் தான் தற்பொழுது செங்கோட்டையன் இவ்வாறு செயல்படுவதாக சொல்லப்படுகிறது. அதே போன்று கட்சியில் இருக்கக்கூடிய 6 முக்கிய நிர்வாகிகளும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்து அணிகள் இணைக்க வேண்டும், அப்பொழுதுதான் வரக்கூடிய தேர்தலில் வெற்றி பெற முடியும் என்றும் வலியுறுத்தியதாகவும், ஆனாலுமே கூட அதற்கு எடப்பாடி பழனிசாமி சம்மதம் தெரிவிக்கவில்லை என்றும் சொல்லப்படுகிறது. இதனால் தான் தங்கமணி, செங்கோட்டையன் உள்ளிட்டவர்கள் ஒரு சில தினங்களாக யாரையும் சந்தித்து பேசுவதை எடப்பாடி அவர்கள் மறுத்து வந்ததாகவும் சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் நாளை மறுநாள் செய்தியாளர்களை சந்திக்க இருக்கிறார் செங்கோட்டையன். அவருடைய பேச்சு எவ்வாறு இருக்க இருக்கிறது, அதிமுகவிலிருந்து விலகுவதற்கு வாய்ப்பில்லை என்றும் சொல்லப்படுகிறது. திமுகவிற்கோ அல்லது தாவேகாவிற்கோ அவர் செல்ல மாட்டார் எனவும், கட்சியில் இருந்து கொண்டு எடப்பாடி அவர்களுக்கு எதிராகவும் அல்லது அஇஅதிமுக எவ்வாறு செயல்பட்டால் சரியான பாதையில் செல்லும் என்ற கருத்தினை முன்வைப்பார் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது.